ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்த ஃபிஷ் டேங்க்கில் மீன் வாங்கி விட போகிறோம். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் அதை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அப்புறமா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒட்டலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஷார்க் வளர்க்கும் போது பேக்ரவுண்ட் ஒட்டலை. ஸோ இந்த டைம் பேக்ரவுண்ட் ஒட்டலான்ட்டு ஒரு பிளாக் கலர் சார்ட் வாங்கிட்டு அது இந்த இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா ஒட்டிட்டேன். ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் தெரியல. இப்போ அக்வாரியம் ஷாப்லாம் இதுக்கு பேக்ரவுண்டு கேட்டோம்னா தனியாக ஒரு ஷீட் மாதிரி கொடுப்பாங்க. தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒட்டலாம், சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்கும்னு தெரியல. ஒட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. நல்லா இருக்குல்ல பார்க்க. ஒரு ப்ரீமியமான பேக்ரவுண்ட் ஒட்டின மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு தாங்கும்னு தெரியல. தண்ணி ஊற்றும் போது இது மேலே படாத மாதிரி ஊற்றணும். ஏன்னா சார்ட் பேப்பர் தான், தண்ணி ஊறிச்சுன்னா பிய்யறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக தண்ணி ஊற்றணும். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஷார்க் டேங்க்கில் இருந்த ஸ்டோன்ஸு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி இதில் போட்டு வச்சுருந்த ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த சின்ன சின்ன கிராவல்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லா அழகாக கீழே போட்டுட்டு, அப்புறமா இந்த பெரிய ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஒரு பேக்ரவுண்டாக செட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சேன், அதுக்கப்புறம் பின்னாடி வச்சிட்டேன். பார்க்க நல்லா இருந்தது. டேங்க்கு பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக தெரியுது இல்லை, கழிவு முடிச்சு அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஒயிட்டாக தெரியுது. ஏன்னா இது உப்பு பிடிக்குதுன்னு நல்லா தேய்ச்சி அந்த இடம்லாம் ஸ்க்ராட்ச் பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி இது நல்ல டேமேஜ் ஆகிருந்தது டேங்க்கு தான். நம்ம இதை ஒட்டி ரெடி பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வாட்டி இது கிளியராக மெயின்டைன் பண்ணலான்னு நம்ம குடிக்கிற தண்ணி யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து நம்ம லோக்கலில் வாங்குகிற மினரல் வாட்டர் தான். இதே நம்ம கிணத்து தண்ணி ஊற்றினோன்னா அதில் சால்ட்ஸ் அதிகம். அது வந்து நல்லா உப்பு பிடிக்கும். இந்த தண்ணி வந்து நம்ம குடிக்கிற தண்ணினால இதில் கொஞ்சம் ஃபில்ட்ராகி வருது. ஸோ இதில் வந்து அந்தளவுக்கு சால்ட்ஸ் இருக்காது. அதனால் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருக்கும் போதே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது டேங்க்குன்னு. ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் செம்ம கிளியராக இருக்குது. இது வந்து 3 கேன் தண்ணி பிடிச்சது. ஆல்மோஸ்ட் 60 லிட்டர்ஸ் பிடிச்சது. நல்லா இருக்குல்ல. மேலே தண்ணி இல்லாத இடம்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. தண்ணி இருக்க இடம்லாம் ஸ்க்ராட்ச் கூட தெரியல. ஒரு 24 ஹவர்ஸ் கழித்து ஃபிஷ் வாங்கி விடலான்னு நினச்சா நீங்களே பாருங்களேன், சைட்லலாம் தனியாக இருந்துச்சு. நான் கீழே தண்ணி ஊற்றவே இல்லை. என்னடா தண்ணி வருதுன்னு பார்த்தா அந்த நம்ம போட்டிருந்த சார்ட் பேப்பர்லாம் ஈரமாக இருந்தது. சைட்லேருந்து தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக நான் எடுத்து வாஷ் பண்ணும்போது அது டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம அந்த 3 கிராக்கு பேஸ்ட் போட்டு ஒட்டியிருந்தோம். அந்த கிராக்லேருந்து தான் தண்ணி ஒழுக ஆரம்பிச்சிது. அது பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு சைடில் மட்டும் தண்ணி இருக்குது. அப்புறம் அந்த செட்டப்லாம் கழிச்சிட்டு அக்வாரியம் ஷாப்பில் போயிட்டு 50 ரூபாய்க்கு இந்த சிலிக்கான் பேஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து நல்ல எஃபெக்டிவாக ஓட்டும். ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வச்சு தான் நம்ம டேங்க் ஓட்டியிருந்தோம். இந்த வாட்டி திரும்பி இந்த கிராக்ஸ் இருக்க ஏரியா, அப்புறமா உள்ள எல்லா இடத்துலையும் திரும்பி ஃபுல்லாக சீல் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஜெல் காலி ஆகிற வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எல்லா கார்னர்ஸ்லையும் திரும்பி அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ணேன் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா இது வாஷ் பண்ண போகவே இல்லை. அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் காய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்தது. நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை உள்ளே எடுத்துகிட்டு போவேன்னா நம்ம செட் பண்ணிட்டோன்னா திரும்பி ஒழுகிச்சுன்னா கஷ்டம் சொல்லிவிட்டு டேப் வாட்டர் பிடிச்சி ஃபுல்லாக ஃபில் பண்ணி பார்த்துடலாம். கொஞ்சமாக ஃபில் பண்ணோன்னா தண்ணி ஒழுகுறது நமக்கு தெரியாது. ஏன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இது டேங்க் ஃபுல்லாக ஃபில் பண்ணால் வாட்டர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்ல. அப்போ ஏதாவது ஹோல்ஸ் இருந்ததுன்னா ஈஸியாக தண்ணி வெளியே வரும். அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த கிராக் விட்ட இடத்த தான் முன்னாடி வச்சுருந்தேன். அந்த இடத்துல தண்ணி ஊற்றிட்டேன். நமக்கு அது தண்ணி வருதா இல்லையானே தெரியாது. அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா இடமும் ஈரமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஒரு 12 ஹவர்ஸ் விட்டுட்டேன். 12 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். அந்த தண்ணி வெளியே இருக்கிறதும் ட்ரை ஆயிரும். புதுசாக தண்ணி வந்தால் ஈரமாக இருக்கும். அதில் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு 12 ஹவர்ஸ் கழித்து வந்து செக் பண்ணேன். பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக வெளியே வரல. எல்லா இடமும் ட்ரையாக இருந்தது. அப்போ பக்காவாக சீல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க தண்ணிலாம் ட்ரெயின் பண்ணி அந்த ஈரமாக இருந்த பேக்ரவுண்ட் சார்ட் பேப்பரை திரும்பி காய வச்சு ஒட்டிட்டேன். பார்க்கறதுக்கு கொஞ்சம் மொக்கையாக இருக்குல்ல. அப்போது ஸ்டார்டிங்கில் ஓட்டும்போது செம்மையாக இருந்தது. அப்புறம் அக்வாரியம் ஷாப் போயிட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி கௌராமி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கொய்யும் வாங்கியிருக்கேன். எஸ்கே கோல்டு கொய்யின்னு தான் கொடுத்தாங்க. அது வீட்டுக்கு வந்து எஸ்கே கோல்டுன்னு கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் ஸ்னெயில்ஸ் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 கிட்ட வந்துச்சு மொத்தமாக. அப்புறம் 70 ருபீஸ்க்கு இந்த ஒரு மெஷ் ஒன்று வாங்கினேன். இது கீழே போட்டுட்டு மேலே ஸ்டோன் போட்டோம்னா அழுக்கெலாம் இது கீழே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம டேங்கை திரும்பி செட் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டோன்லாம் அழகாக அதே மாதிரி செட்டப் தான், வேறு மாற்றலை. இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். புதுசாக என்ன ஆட் பண்ணலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உள்ளே ஏதாவது ஒரு அந்த டெக்கரேஷனுக்கு இந்த ஆப்ஜெக்ட் மாதிரி ஏதாவது இருக்கும், இந்த போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு நான் ப்ளைனாக இருக்க ஸ்டோன்ஸ் வச்சு மட்டும்தான் அரேஞ்ச் பண்ணி அதில் நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் ஊற்றி வச்சிருந்த கேன் வாட்டர் தான் திரும்பி வெளியே எடுத்து வேறு கேனில் ஊற்றி வச்சுருந்தேன். அதை எடுத்து திரும்பி ஊற்றியாச்சு.
லைவ் பிளான்ட்ஸ் ஆட் பண்ணலாம் தான் நெனச்சேன். பட் கொய்லாம் இருந்ததுன்னா, அத பிச்சு போட்டுரும்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃபிஷ் எல்லாம் வந்து அக்குமுலேட் பண்றதுக்கு அந்த டேங்க்குள்ள விட்டாச்சு. செம்மையா இருக்குல்ல மீன்லாம். அதுவும் இந்த லைட் வந்து ஒரு ப்ளூ அண்ட் ஒயிட் கலந்த லைட்டு. சூப்பரா இருக்கு மீன்லாம் பார்க்கறதுக்கு. அந்த ஸ்னெயில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ₹10 தாங்க வந்துச்சு. கொய் வந்து பேர் 16 நெனைக்கிறேன். அப்புறமா கௌராமியும் பேர் 16 நெனைக்கிறேன். மொத்தம் 10 மீன் வாங்குனேன். வாட்டர் டெம்பரேச்சர்லாம் மேட்ச் ஆனதும், நம்ம டேங்க் வாட்டர கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவருக்குள்ள விட்டேன். அப்பதான் அந்த ஃபிஷ் வந்து இந்த வாட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடாப்ட் ஆகும் அப்டின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாரி பண்ணிட்டுருந்தேன். இதுக்கப்புறம் இதில ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு, ஃபிஷ் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். இத உள்ள ரிலீஸ் பண்ணா எப்படி இருக்க போது அப்படின்னு திங்க் பண்ணிட்டே பார்த்துட்டு இருந்தேன். பயங்கரமா இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த கவர்ல பார்க்கறதுக்குமே அந்த மீன்லாம் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு நான் வாங்குனதுல எந்த மீன் புடிச்சிருக்கு? அப்புறமா எந்த டைப் ஆஃப் மீன் வந்து உங்களுக்கு ஃபேவரைட்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மகிட்ட இந்த கொய்லாம் வந்து எந்த அளவுக்கு பெருசாகுதுன்றத பார்ப்போம். நம்ம ஷார்க்கும் இப்படிதான் சின்னதா வாங்குனோம். நல்லா பெருசா வளர்த்துட்டோம். அப்புறமா அது இறந்து போச்சு. பட் இத வந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோம், எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்றோம்னு பார்ப்போம். இது இன்னும் பெருசாச்சுன்னா, நம்ம மேல இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல போய் விட்டுடலாம். அதுதான் அதுக்கு ஸ்பேஸ் கரெக்ட்டா இருக்கும். கொய்லாம் வந்து 1 ஃபீட்டுக்கு மேல வளரும் மோஸ்ட்டா. சின்ன டேங்க்லயே வச்சிருந்தோம்னா, அதோட குரோத் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். பெரிய டேங்க்ல எப்போ விடுறோமோ, அப்பதான் வேகமா வளரும்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் இது எந்த அளவுக்கு வளருதுன்னு. கௌராமிஸ்லாம் இவ்வளோதான் மேக்ஸிமம் 2 to 3 இன்ச் தான் வளரும்னு நெனைக்கிறேன். அதுக்கு மேல பெருசா வளராது. ஆப்பிள் ஸ்னெயில்லாம் எப்படி ப்ரீட் ஆகும் அதெல்லாம் எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட்லாம் நான் சின்னதா அந்த ஸ்னெயில் வாங்கி விட்டேன்னா, அது எக்கச்சக்கமா மல்டிப்ளை ஆயிரும். ஆப்பிள் ஸ்னெயில் வந்து இந்த வாட்டி ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, அது வந்து டேங்க் கிளீன் பண்ணும். அ அழுக்கு அவ்வளவா ப்ரொடியூஸ் பண்ணாது. இதே டேங்க் கிளீனர் வாங்குனோம்னு வச்சுக்கோங்க, பயங்கரமா அழுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இதெல்லாம் பாருங்க நம்ம டேங்க்குள்ள விட்டோனே பயங்கர ஆக்டிவ் ஆயிடுச்சு. உட்காந்து எல்லா இடமும் போய் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து ஃபிஷ் வேஸ்ட்லாம் சாப்பிடாது. மோஸ்ட்டா அந்த மீதி போற ஃபுட்டு, அப்புறமா பாசி இத தான் சாப்பிடும். பாருங்களேன் பயங்கரமா இருக்குல்ல ஆப்பிள் ஸ்னெயிலு. ஆப்பிள் ஸ்னெயிலோட மேக்ஸிமம் சைஸே இதான்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல வளராது நெனைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டேங்க் இப்படிதாங்க இருக்கு ஓவராலா. பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதில வேற ஏதாவது ஆட் பண்ணலான்னு தோணுச்சுன்னா, அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மீன்லாம் பயங்கரமா இருக்குல்ல. எனக்கு கௌராமி ரொம்ப புடிச்சிருக்குங்க. இந்த ஹனி கௌராமி சூப்பரா இருக்கு. அப்புறமா இந்த கொய்மே நல்லா தான் இருக்கு. இதுலயுமே நெறைய கலர்ஸ் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். அடுத்து ஒரு மீன் கடைக்கு போயிட்டு, நல்ல ஒரு கலர்ஸ்லாம் கிடைச்சா வாங்கிட்டு வரலாம். அப்புறம் இந்த எஸ்கே கோல்டும் பயங்கரமா இருக்கு. எனக்கும் புடிச்சிருக்கு இது ரொம்ப. இது மேக்ஸிமம் 4 to 5 இன்ச் வளரும்னு நெனைக்கிறேன். அப்புறம் நம்ம ஸ்னெயில பாருங்க. எந்த அளவுக்கு ஆக்டிவா டேங்க்ல இருக்க அழுக்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாசி இருந்தா மோஸ்ட்டா சாப்பிட்டுருங்க. வேற எதுவும் டேங்க்ல பெருசா இல்ல. இருந்தா சாப்பிடும். 24 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம டேங்க் இப்படிதாங்க இருந்தது. எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்னு பாருங்க. ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்லாம் போட்டேன். ஆக்டிவா எல்லாமே வந்து சாப்பிட்டுச்சு. செம்ம கிளீனா இருக்கு. மீனுமே நல்லா ஹெல்தியா இருக்கு. எல்லா மீனுமே பயங்கர ஆக்டிவா இருக்கு. எதுவுமே ஒரு மாதிரி சோர்ந்து போல. ஸோ மீன்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா அக்குமுலேட் பண்ணி விட்டுட்டோம். அதனால அதுக்கு பிரச்சனை இல்ல. நல்லா இருக்கு. எல்லா மீனும் ஆக்டிவா சாப்பிடுது. நல்லா சாப்பிடுதுங்க. ஸ்னெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஃபுட் இல்ல அதுக்கு ஆக்சுவலி. அதனால வந்து மேல இருக்க ஃபுட்டெல்லாம் சாப்பிட வந்துருச்சு. ஆனா ஃபிஷ்லாம் வந்து அந்த கண்ணு வந்து அது தூக்கிட்டு இருக்குல்ல, அது புழுன்னு நெனச்சு வந்து கடிச்சிருதுங்க. அதுக்கு எதுவும் ஆகலன்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.